அனைவருக்கும் வணக்கம். நெல்லிக்காயோட சத்துக்கள் முழுமையாக கிடைக்கிற மாதிரி ஒரு தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை எந்த விதத்தில் செஞ்சால் சத்துக்கள் குறையாதோ அந்த மாதிரி செய்யலாம். வெயிலில் காய வைக்கும் போதும் சூடாக்கும் போது விட்டமின் சி பாதியாக குறைஞ்சிடுது. முழுசாக நமக்கு கிடைக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸாவோ அல்லது அப்படியே தான் சாப்பிடணும். இப்போ நெல்லிக்காயோட சத்துக்கள் குறையாமல் எப்படி ஒரு தேன் நெல்லிக்காய் செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை ஒரு துருவியை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக துருவி எடுக்கணும். துருவினதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஃபேன் காற்றுல உலர வச்சுக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தேன் விட்டு நல்லா கலந்துக்கலாம். தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். போதுமான அளவு தேனை ஊற்றிக்கலாம். தேனும் நெல்லிக்காயும் சம அளவில் இருந்தால் தான் ரொம்ப நாள் தேன் நெல்லிக்காய் கெடாமல் இருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் செஞ்சு 1 வாரம் ஆச்சு. எத்தனை நாள் ஆனாலும் இந்த நெல்லிக்காய் கெட்டு போகாது. இதை இப்படியேவும் வச்சுக்கலாம் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இப்போ 1 வீக் ஆனதுனால நாங்கள் பாதியை சாப்பிட்டாச்சு. இந்த நெல்லிக்காய் எதுவுமே ஆகாது. எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணாலும் தேனில் கலந்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப நாள் ஆனாலும் கெடாத இருக்குது. நெல்லிக்காயோட சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.